சென்சார் போர்டு மத்திய தணிக்கை குழு, அது யார் நடிச்ச படமும் சென்ட்ரல் கவர்மெண்ட் வச்சிருக்காங்க, இங்கே கொண்டாந்து வச்சு தணிக்கை பண்றேன்னு சொல்லி முதல்ல யூஏ சான்று கேட்டாங்க. அதுல ஆனால் அதில் வல்காரிட்டியான விஷயம் இருக்கு, மத உணர்வுகளை புண்படுத்துற விஷயம் இருக்குன்னு சொல்றாங்க. கேவிஎன் ப்ரொடக்ஷன்ஸ் தான் இந்த படம் எடுத்தது. 500 கோடி ரூபாய், ரொம்ப ஏழ்மையான படங்க. கோர்ட்டுக்கு ஒரு வேலையே இல்லை பாருங்க. இதுல ஒன்றும் அரசியலுக்கெல்லாம் ஒன்றும் இல்லை. அரசியல் பண்றதா இருந்தால் பாஜக அரசு தான் பண்ணணும். பாஜக கை குழந்தைன்னு சொல்றாங்க விஜய், அப்படியே பாஜக இந்த மாதிரி பண்ணுது, மறந்துட்டாங்களோ? பிஜேபி தான் கேட்கணும், நீங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்டை தான் கேட்கணும். இதுல என்ன டிஎம்கேக்கு என்ன ரோல் இருக்கு? என்ன சுத்திட்டு இருங்க, ஜனநாயகம், விஜய் அஜித் வந்து காப்பாற்ற போறாரு, விஜய் வந்து காப்பாற்ற போறாரு, வடிவேல் வந்து காப்பாற்ற போறாரு, அப்படியே பேசிட்டு உட்காந்துருக்கீங்க. உள்ளே இந்த ஆந்திராவை தாண்டாதீங்க, இன்னும் உள்ளே பேசுங்க. நாடு உலக போர் வரப்போகுதுன்னு பயந்துகிட்டு இருக்கு. கேவிஎன் தயாரிப்பு நிறுவனம் அவங்க அஃபிஷியலாக வெளியிட்டாங்களே, பிறகு ஒரு தேதியில் வெளியிடுறோம் படத்தை அப்படின்னு வெளியிட்டாங்க. படத்துக்கு ஒரு ப்ரமோஷன் தானேங்க, தடை செய்யப்பட்டு வந்த படம் அப்படின்னா போய் பார்ப்பாங்கல்ல எல்லாரும். புத்தாடிக்கு ஆவறதெல்லாம் விளம்பரம் தானே ஐயா. நீ வந்து யாருக்கு சமூக கூப்பிடுற? நெஞ்சில் குடியிருக்குன்னு போய் 41 பேரை கொண்டு போய் டான்ஸ் ஆடுறிய, வெக்கங்கிட்ட ஜென்மம். உனக்கு எப்படி மனசு வருது? குலகாரன் உன்னை பார்த்த குலம் கை கூட ரத்தமா தெரியல உனக்கு? தமிழ் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இருப்பவர் மூத்த வழக்கறிஞர் மரியாதைக்குரிய டாக்டர் RS தமிழ்வேந்தன் சார். சார் வணக்கம். வணக்கம் சார். ஜனநாயகன் படத்தினுடைய அந்த சென்சார்ஷிப் சர்டிஃபிகேட் சம்பந்தமான நீதிமன்ற வழக்கு நாளை தினம் உத்தரவு பிறப்பிக்க இருக்கிறாங்க. ஸோ இன்று வரை அதற்கு உண்டான ஒரு தெளிவு கிடைக்காத ஒரு சூழ்நிலை. நாளைக்குமே கூட அப்படி ஒருவேளை கீழமை நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்தாலும் கூட உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு கூட செல்லலாம் சென்சார்ஷிப் போர்டு அப்படின்ற ஒரு தகவலும் கிடைக்கப்பட்டிருக்கிறது. திட்டமிட்டே விஜயை முடக்குவதற்காக இப்படிப்பட்ட ஒரு செயல்கள் நடந்து கொண்டிருக்கிறதா? இல்லை, இது திமுக முழு சதி வேலை. திமுக சதி சொல்லுங்க, அதையும் சொல்லுங்க, சேர்த்து சொல்லுங்க. திமுக தான் பண்ணதே. சென்சார் போர்டை கையில் வச்சுக்கிட்டு திமுக தான் வேலையை பண்ணுது, தெரியுமா இல்லை உங்களுக்கு? சென்சார் போர்டு மத்திய தணிக்கை குழு, அது யார் நடிச்ச படமும் சென்ட்ரல் கவர்மெண்ட் வச்சிருக்காங்க, இங்கே கொண்டாந்து வச்சு தணிக்கை பண்றேன்னு சொல்லி முதல்ல யூஏ சான்று கேட்டாங்க. அதுல ஆனால் அதில் வல்காரிட்டியான விஷயம் இருக்குது. இந்திய இராணுவத்தில் உள்ளவங்களோட சிம்பிள்ஸ் அதில் இருக்குது, இந்த அவங்க ஆர்மி சிம்பிள்ஸ் அதில் இருக்குது. அது மட்டும் மத உணர்வுகளை புண்படுத்துகிற விஷயம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. 5 பேர் கொண்ட குழு படம் பார்த்துருக்குறாங்க. 4 பேர் ஓகே பண்ணால் ஒருத்தர் ஓகே பண்ணல. அதாவது தணிக்கை தலைவர் அவர் ஓகே பண்ணணும், அவர் ஓகே பண்ணலை. இது நான் நோ குட், இது எல்லாம் செட் ஆகாதது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் கேவிஎன் ப்ரொடக்ஷன்ஸ் தான் இந்த படம் எடுத்தது. 500 கோடி ரூபாய், ரொம்ப ஏழ்மையான படங்க. இந்த ஆண்டுக்கு ரொம்ப ஏழ்மையான படம் தான், விளிம்பு நிலை படம். 500 கோடி ரூபாய்க்கு எடுத்தாங்க. டைட்டானிக்கே 200 கோடி ரூபாய்க்கு தான் எடுத்தாங்க. விஜய்க்கு ஒரு 200 300 தான் கோடின்னு நினைக்கிறேன். அப்படியே தொகுதிக்கு 1 கோடி கொடுப்பாரு ஃப்ரீயா, வாங்கித்தீங்கன்ற மக்கள். டைட்டானிக் ஜேம்ஸ் கேமரோனே 800 கோடி ரூபாய்க்கு தான் எடுத்தான். அப்புறம் தெரியுது 800 கோடி ரூபாய் ஏமாத்திருப்பாங்க, வெறும் கிரீன் மேட் வச்சு படம் எடுத்துருக்காங்க. இப்பதான் தெரியுது நம்ம கிரீன் மேட்ல. கிரீன் மேட்னா என்னங்கிற விஷயமே இப்பதானே புரியுது. அவர் கப்பல் செட்டே போட்டிருப்பாங்க போல இருக்குன்னு நினைச்சேன். கப்பல் செட்டு போட்டிருந்தா கூட அவ்வளவா இருக்காது. நான் அப்படியே கற்பனை பண்ணிருந்தேன். ப்ரொஃபல்லர்லாம் பார்த்தா கிரீன் மேட்டை போட்டு திருவண்ணு கப்பலை போட்டு ஆட்டுறான். ஜாக்கு கேட்டு சொல்லிட்டு தனியாக கட்டி பிடிச்சி நிற்கிறான், கப்பல் தெரிய நிற்குது. சரி விடுங்க, ஏன் பலது ஏமாந்துருக்கோம். இல்லை இது ஒன்று ஜுராசிக் பார்க் மாதிரி ஒரு வாயிலா ஜீவனை வந்து கொடூரமான விலங்கா எடுத்தான் ஒரு ஜுராசிக் பார்க்கு. அது ஒரு ஆமக்குட்டி மாரி பந்தாங்குள்ளி, ஆனா அதை வந்து ஒரு தீவிரவாத விலங்கு மாதிரி எடுத்தான். சரி ரைட். இப்போ இந்த படம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி விஷயங்கள், அது மாதிரி இல்லாமல் நான் ஆணையிட்டால் அது நடந்து விட்டால், அதாவது புரட்சி தலைவர் எம்ஜிஆரை வந்து பாலிடிக்ஸ் வந்து முதல்ல அந்த பாட்டு தான் ஹிட் ஆச்சு. அவருக்கு சாட்டை எடுத்து அடிப்பார், ரைட்டா? இதில் சாட்டை எடுத்து அடிக்கிறாரு. அப்போ அந்த பாட்டை அவர் வாயிலே பாடிட்டு அடிக்கிறார். கபடி 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 மாரி கை தட்டிட்டு. அது 1 நிமிஷம் 45 செகண்ட் தான். அதை விட பராசக்தி ட்ரெயிலர் நிறையா ஓடி இருக்கு வியூஸு. அவர் பாடிட்டு அடிக்கிறார். எனக்கு தெரிஞ்ச ஆதவர்ஜனா புசியானந்த அடிப்பார் போல இருக்கு. அரசியலுக்கு நல்லது செய்ய வந்தால் என்ன எழுத கூட ஸ்டாம்ப் பேர்ல எடுத்து விட்டீங்களான்னு அடிப்பார் போல இருக்கு. அது ஆக்சுவலாக அவங்க கரை வெட்டி திமுகன்னு சொன்னாங்க, ரைட்டாக அதை எடுத்துட்டு போட்டோம். ஆனால் எனக்கு தெரிஞ்சு அவங்க கட்சிக்காரங்கள தானே முதல்ல சாட்டை எடுத்து சொல்லிட்டோம். இவ்வளோ பிரச்சனையும் இருந்துச்சு. இதில் ஒன்றும் அரசியலுக்கெல்லாம் ஒன்றும் இல்லை. அரசியல் பண்ணுறதா இருந்தால் பாஜக அரசு தான் பண்ணணும். பாஜக கை குழந்தைன்னு சொல்கிறாங்க விஜய், அப்படியே பாஜக இந்த மாதிரி பண்ணுது, மறந்துட்டாங்களோ? பிஜேபி தான் கேட்கணும், நீங்கள் சென்ட்ரல் கவர்மெண்ட்டை தான் கேட்கணும். இதில் என்ன டிஎம்கேக்கு என்ன ரோல் இருக்குது? நல்ல வேலை யாரும் எழுதுவாங்களான்னு பார்த்தேன் சமூக வலைதளங்களில். அவ்வளவோ அறிவாலயத்தோட சதி வேலைக்குன்னு எழுதுனானே எழுதுவானு ஒன்று. ஆனால் டிவிகேவோட அஃபிஷியல் ஸ்போக்ஸ் பர்சன் ஒருவர் ஏற்கனவே குற்றச்சாட்டை முன்வைத்து விட்டார். திமுக பாஜகவோட மறைமுக சதி. அவரோட அறிவு அவ்வளோதான். சென்ட்ரல் போர்டு ஏங்க எத்தனை படங்கள் சென்சார் போர்டில் போய் நின்றுருக்கு, எத்தனை படங்கள் வெளியிட முடியாமல் நிற்குது. ஏன்னா ஒரு படத்தை வந்து 15 நாட்கள் வந்து பார்க்கணும்.
ஒரு யூஸ்வலாக ஒரு படத்தை ஒரு நாளில் தியேட்டரில் போய் பார்க்குறது கிடையாது, 15 நாட்கள் பார்க்கணும். அப்போ எத்தனை முறை அந்த படம் பார்க்கப்படும், வரி பை வரியாக அந்த டயலாக் ஸ்கிரிப்ட் பேப்பர் இருக்கும். போயிருக்கீங்களா சென்சார் போர்டு படம் பார்க்குற இடத்துக்கு? பேப்பர் கீழே ஓடும், அந்த ரோல் ஓடிட்டு இருக்கும், என்னென்ன பேசுகிறாங்கன்னு ஒன்று நிறுத்தி பார்த்து அந்த படத்தை வெளியிடுவாங்க. இப்போ மருது பிடி ஆஷா, மாண்புமிகு நீதியரசர் பிடி ஆஷா கிட்ட தான் வந்துச்சு. வந்தோன்னா அவங்க என்ன சொல்கிறாங்க, நீங்கள் விஜய் மேலே வந்து ஏகாபிதமான வெறுப்பில் செய்கிற மாதிரி இருக்குன்னு அவங்களோட ஐடியா, அவங்களுடைய கருத்து அது, நீதிபதியோட கருத்து அது. ஏன் நீங்கள் வன்மமாக செய்கிற மாதிரி இருக்குங்கிற மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க. அது கோர்ட்டுடைய பேச்சு. அது அவங்க வெள்ளிக்கிழமை ஜட்ஜ்மெண்ட் முடிஞ்ச அளவு கொடுத்துருன்னு சொல்லியிருக்காங்க. வெள்ளிக்கிழமை ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துடலாம் சொல்லல, முடிஞ்ச அளவு கொடுத்தாங்க. கேவிஎன் தயாரிப்பு நிறுவனம் அவங்க அஃபிஷியலாக வெளியிட்டாங்களே, பிறகு ஒரு தேதியில் வெளியிடுறோம் படத்தை அப்படின்னு வெளியிட்டாங்க. படத்துக்கு ஒரு ப்ரமோஷன் தானேங்க, தடை செய்யப்பட்டு வந்த படம் அப்படின்னா போய் பார்ப்பாங்கல்ல எல்லாரும். இப்போ நெருக்கடிக்கு நடுவில் கழுத்தை நெரிச்சு வர்ற படம்னா எல்லாம் ஓடி போய் பார்ப்பாங்களா? அது ஒரு விளம்பரம் தானே. கூத்தாடிக்கு ஆவறதெல்லாம் விளம்பரம் தானே ஐயா. கூத்து கட்டம் குரங்கு வச்சிருக்காங்க, குரங்காட்டி குரங்கு குட்டி கட்டம் போட்டாலும் கூத்து தானே, அது யூஸ்வல் தானே. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அது பொலிட்டிக்கல் அட்வான்டேஜ் தானே அது விஜய்க்கு தரும். ஆமாம், பயங்கர அட்வான்டேஜ் தான். விஜய் யாரெல்லாம் நோண்டுறாங்களோ எல்லாம் அவருக்கு அட்வான்டேஜாக போகுது. அவர் யாரு ஜிலோன்னு பைபாஸில் கொடுங்க, அவருக்கு யாருக்கு எதுவும் தெரியாது. நீங்க போய் அவர் பிறண்ட அவர் ஒரே பெரிய ஆள் ஆகிட்டே இருக்கிறாரு. ஓகே, விடுங்க, அவர் சாதாரணமா தொகுதிக்கு 2000 ஓட்டு வாங்குவார், விடுங்க, அவரை ஏன் தொல்லை பண்றீங்க? இல்ல அப்பட்டமா ஏதோ நெருக்கடி கொடுப்பது போல. இப்ப அடுத்து 12ஆம் தேதி இப்போ டெல்லி சிபிஐல வேற ஒரு ஆஜராக வேண்டியது இருக்கு, அதுக்கும் வந்து சம்மன் கொடுத்துருக்காங்க. நீங்களா கேள்வி கேட்டீங்க. சிபிஐக்கு போனது உலகத்துல வெடிவெடிச்சவன பாருங்க, எவ்வளவு அறிவாளித்தனமான வேலை. வழக்கு விடுதலை ஆகிட்ட கூட வெடி வெடிக்க கூடாது, தெரியும் தானே? அதெல்லாம் தெரியுமா தெரியாதா? ஓட்டு ஜட்ஜ்மெண்ட் ஆகுதுல்ல, அதான் வெடியெல்லாம் வெடிக்க கூடாது, சைலண்டா போயிட்டு இருக்கணும். வெடி வெடிச்சு அடுத்தவனை வெறுப்பேற்றுறதா? ஒரு கொலை கேஸில் நீங்க இருக்கிறீங்க அக்யூஸ்டா, விடுதலை ஆகணும் வெடி வெடிப்பீங்களா? கொலை செஞ்ச வீட்டில் கோபம் வராது உங்க மேல, சைலண்டா வெளியே தெரியாம போய்க்க வேண்டியதுதான். இவங்க சிபிஐக்கு போனது வெடி வெடிச்சாங்க. அன்னைக்கு கூப்பிட்டு கொண்டு ஆதவ அர்ஜுனா, புஷியானந்த் எல்லாரையும் கொண்டு வச்சு ராஜீவ்காந்தி படுகொலையில நம்ம முதல்வர் வந்து பேரறிவாளெல்லாம் கட்டிலாம் பிடிக்கலையா, ஸ்வீட்லாம் கொடுக்கலையா, அந்த மாதிரி வெடி வெடிச்சாங்களா? வெடி வெடிக்கல, அப்புறம் கட்டி பிடிச்சாங்க. தமிழின உணர்வாள கட்சி, தமிழர்களுக்கான கட்சி திமுக. பேரறிவாளன் இப்ப பேரறிவாளன் உள்ள இருந்து சரியா? பேரறிவாளன் உள்ள இருந்து சரியான்னு கேக்குறேன். சட்டப்படி அவரு இருந்திருக்கிறாரு இத்தனை ஆண்டு காலம். கோர்ட்டு தானே விடுதலை பண்ணுது. கோர்ட்டு எப்படி இதை விடுதலை பண்ணுது? கோர்ட்டு தான் விடுதலை. எப்படி விடுதலை? பேரறிவாளன் கோர்ட்டு தான் எப்படி விடுதலை பண்ணுது? அன்வான்டா நீங்க உள்ள வச்சிருக்கீங்க, இத்தனை ஆண்டுகள் தேவையில்லை, அது பேர் ஃப்ரீ மெச்சூர்ட் ஸ்டேஜ்னு சொல்லுவாங்க. தண்டனை காலம் முடிஞ்சு சிறையில் இருக்கிறாருன்னு சொல்லி விடுதலை பண்ணுது. வேற ஒண்ணும் இல்லையே. கோர்ட்டு தான் கேட்கணும், நீங்க ஜட்ஜ்மெண்ட் தான் சேலஞ்ச் பண்ணணும். நீங்க எங்க போய் சேலஞ்ச் பண்ணுவீங்க? உச்சநீதிமன்றம் தானே கொடுது. ஓட்டு ஜட்ஜ்மெண்ட் கிரிட்டிசிசம் பண்ணா எப்படி? ஒருத்தன் நாடு புகுந்து வெடிசல அதிபரை கைது பண்றான், அதை கேட்க மாட்டீங்க. அந்த அத்துமீறி ட்ரஸ்பாஸ் பண்ணி ஒரு நாட்டுக்குள்ள போய் கைது பண்ணிட்டு வர்றான். இது எவ்வளவு பெரிய இரிட்டேட்டான விஷயம். இது என்ன சுத்திட்டு இருங்க, ஜனநாயகம், விஜய் அஜித் வந்து காப்பாற்ற போறாரு, விஜய் வந்து காப்பாற்ற போறாரு, வடிவேல் வந்து காப்பாற்ற போறாரு, இப்படியே பேசிட்டு உட்காந்துருக்கீங்க. உள்ளே இந்த ஆந்திராவை தாண்டாதீங்க, இன்னும் உள்ளே பேசுங்க. நாடு உலக போர் வரப்போகுதுன்னு பயந்துகிட்டு இருக்கு. நல்லாங்க, அவன் கிங் ஜாங் எப்படா ஒரு பாயிண்ட் கிடைக்குன்னு பார்க்குறான் ட்ரிகர் ஆகிறதுக்கு. இது ரொம்ப தப்பு ட்ரம்ப் அப்படின்றாங்க. அடிச்சுக்கிட்டு நிற்க போகிறாங்க, என்ன செய்யறதுன்னு தெரியல. பெரிய பொருளாதார நெருக்கடி வந்துடும். தங்க விலை ஒரு பக்கம் எப்படி ஏறுதுன்னு தெரியல, ஏறிக்கிட்டு இருக்கு. உலக போர் வந்தால் பொருளாதார வீழ்ச்சி அடையும். ஆல்ரெடி ட்ரம்ப் இந்தியர்களை வெளியேற்றுறாங்க அந்த நாட்டை விட்டு. எங்கெங்கே போயிட்டு இருக்கு அரசியல். ஆனால் இங்கே நான் உட்காந்துக்கிட்டு உட்காந்துருக்க வேண்டியதான். சென்சார் போல படம் ரிலீஸ் ஆகல, ரிலீஸ் ஆனான்னா ஆகலன்னு அவன் ப்ரொடக்ஷன் கேவியன்காரெல்லாம் மறந்து விட்டு சாகணும். படம் வரல, 500 கோடி போட்டிருக்கோம் இந்த படம், இலவசமா அள்ளி போட்டிருக்கியா? தேர்தலுக்கு செலவு பண்ணிருக்க. உன் படம் உன் புள்ள குட்டி நல்லா இருந்து நீ படம் எடுக்கிற. அவரு ஒரு பண்ணையாரு 200 கோடி வாங்கி நடிக்கிறாரு. கேரியரின் உச்சத்துல இருக்காருல்ல, கேரியரின் உச்சத்துல இருந்து அவர் நடிக்கிறாரு. உங்களுக்கு என்ன இது ஒரு பெரிய பிரச்சனை ஆக்கி கண்டென்ட் ஆக்கி அதை பேசு பொருளாக்கி இன்னைக்கு பார்த்தா அதான் பிரேக்கிங் நியூஸ். ஜனநாயகம் கோர்ட்டுக்கு ஒரு வேலையே இல்லை பாருங்க. படத்தை பத்தி டிஸ்கஸ் பண்ணிட்டு ஏழை எளியவன் நீதி வாங்க வேண்டிய இடத்துல இவங்க கொண்டா வச்சு நிக்கிறாங்க கேச போட்டுட்டு. சார், ஆக்டர் ரவி மோகன் அவர்லாம் என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த ஜனநாயகம் எப்போ ரிலீஸ் ஆகுதோ அப்போதான் எங்களுக்கே பொங்கல், நாங்களாம் நொறுங்கி போயிருக்கோம், கோடிக்கணக்கான ரசிகர்கள் நானும் வருவேன் அப்படிலாம் கூட கருத்துலாம் தெரிவிக்கிறாரு. அவ்வளவு ரசிகர்கள் வந்து போயிருக்காங்கல்ல. எடிட்டர் மோகனோட புள்ள, உன் அண்ணன் பெரிய டைரக்டரு, உன்னை ஜெயம்னு ஒரு படம் எடுத்து சதாவோட வச்சு கவிதையை தெரியுமான்னு கட்டிப்பிடிக்க வச்சான். நீ நடிகன் ஆயிட்ட. எவன்டா உழைப்பால மேல வந்தீங்க? உனக்கு பேக்ரவுண்ட் இருக்கு, நீ வர்ற. என் அப்பன் பெரிய ப்ரொடியூசரா இருந்தா டைரக்டர் இருந்தா நானும் நடிகன் தான். இல்லையே, வக்கீலே கிடையாது என் குடும்பத்தில். நான் முதல் தலைமுறை வக்கீல், நானே படாதப்பட வேண்டியிருக்கு. இவங்க அப்பா ஏசி இருந்தாரு, கையை கூட தூக்குனாரு, சங்கவியை கட்டி பிடிக்க சொன்னாரு, சோப்பு போட சொன்னாரு முதுகுல, நல்ல டைரக்ஷன்ல. அதெல்லாம் உலக பெரிய
அவரே சொல்லியிருக்காருயா பிடிச்ச சீன் எதுனா சங்கவி முதுகுல சோப் போட்டுதான்னு. ஓ. அது நல்ல சீனா அல்ல, அதோட அவங்க அம்மா ஸ்ரீவித்யா முதுகுல போட்ட பாருங்க, அதுதான் ரொம்ப சூப்பர் சீன் சொல்றாரு. உலகின் தலை சிறந்த எதிர்காலத்தை வடிவமைக்க போறவர் எப்படி வர்றாங்க பாருங்க, எந்த கான்ட்ரிபியூஷன் இல்லாம வர்றாங்கங்க, எந்த கிரவுண்ட் ஒர்க்கும் கிடையாது. நீ நடிகனா அப்பா நடிகனா இருந்தா டைரக்டரா இருந்தா படம் எடுத்தா வந்தானே. நீ யாரை கூப்பிடுற சண்டைக்கு? முதலமைச்சரை கூப்பிடுற. 76 ஒன் டேட் ஆஃப் பர்த். 76ல் இன்றைய முதல்வர் வந்து அன்னைக்கு மிசா சட்டத்தில் உள்ள போறாரு. 91ல் அவன் படம் வருது. யார்? விஜய்க்கு. 91ல் அவர் சட்டமன்றத்தில் இருக்காரு எம்எல்ஏவா. நீ வந்து யாருக்கு சம கூப்பிடுற? நெஞ்சில் குடி இருக்குன்னு போய் 41 பேரை கொண்டு போய் டான்ஸ் ஆடுறிய வெக்கங்கிட்ட ஜென்மம். உனக்கு எப்படி மனசு வருது? குலகாரன் உன்னை பார்த்த குலம் கை பூரா ரத்தமா தெரியல உனக்கு. இப்போ டான்ஸ் ஆடுறாருங்க வெளிநாட்டில் போய், மலேசியாவில் போய். அழுதுட்டாரு சார் எமோஷனலா, அது கடைசி படம் அப்படிங்கிறதுனா. ஆமாம்மா, அது மாதிரி என்ன அவர் செத்து போறாரா? படம் நடிக்க மாட்டாரா? கட்சியை கழிச்சு படம் எடுக்கிறாரா இல்லையான்னு பாரு. இந்த தொலைக்காட்சியில் சொல்றாரு படம் எடுக்கிறாரா படம் நடிக்கிறாரான்னு பாரு. என் ரசிகர்களை திருப்திப்படுத்த ஏங்க அவர்கிட்ட இருக்க விசில் அடிச்சா கொஞ்சம் 15 வயசு பையன் கொடுவாய் அன்பு சீட்டிங் பண்ணி தார் ஜீப் வாங்குறான். ஒரு லட்சணம் தெரியாது. ஒரு கண்டன அறிவிப்பு ஒரு மாவட்ட செயலர் ஒரு லெட்டர் பேடில், இந்த நாய்க்கு இந்த எங்களுக்கு கட்சிக்கு சம்மந்தம் கிடையாது, இந்த நாய் எங்கள் கட்சி துண்டை பயன்படுத்தி காசு வாங்கிட்டு இருக்குன்னு சொல்ல தெரியாது. இவங்களே அப்படி தானே இருக்கிறாங்க. 20 லட்சம் காசு வாங்கிட்டு மாவட்ட செயலில் போடுறாங்க. அப்படி தானே இருக்காங்க. இந்த டிக்கெட்டை பூரா எப்படி விற்பாங்க? மாவட்ட செயலில் கொடுத்து விற்று கொடுக்க போகிறாங்க. அதான் நடக்க போகுது. கேட்கங்கட்ட ஜென்மங்களா போய் டான்ஸ் ஆடிக்கிட்டு அங்கே இருந்த அதை ஒருத்தர் இப்படி கையை காட்டுறா, ஒருத்தர் தள்ளி விட்றா. அந்த காலம் நினச்சிக்கிட்டு இருக்காரு ஃப்ரண்ட்டில் கேமரா வச்சுருக்கான்னு. பேக்கு சைடு எல்லா இடத்துலையும் கேமரா இருக்கு. எல்லா இடத்துலையும் கேமரா இருக்கு. எங்கள் ஆஃபீஸில் பேர் எத்தனை கேமரா இருக்குன்னு. நீங்கள் உங்களுக்கு என்ன தாக்கிட்டுலாம் போக முடியாது. கேமரா வச்சு போலீஸ் பிடிச்சிடும் உங்களை. ஸோ இப்போ அல்டிமேட்டாக இப்போ பாரதிய ஜனதா என்ன சார் நினைக்குது? இப்போ ஒரு பக்கம் சிபிஐ சம்மன் அனுப்பியிருக்கிறாங்க 12ஆம் தேதி ஆஜராக சொல்லி, மற்றொரு பக்கம் இப்போ இன்ன வரைக்கும் அனுமதி கொடுக்கல, அதையும் வந்து காய போடுறாங்க. என்ன அவங்களோட அல்டிமேட்டாக அவங்களோட எய்ம் தான் என்ன? இல்லை பாரதிய ஜனதா பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க சொல்லுங்க. அவன் கிடக்கட்ட ஏதாவது நினச்சிட்டு போடுறோம். நம்ம என்ன நினைக்கிறோம் அவங்கள பற்றி? இல்லை பலரும் என்ன உங்களை போன்றவர்கள் என்ன கருத்து சொல்கிறாங்க அப்படின்னா, கூட்டணிக்கு வா, அது சம்மந்தமான ஒரு அழுத்தமாகத்தான் வந்து இப்படிப்பட்ட செயல்கள்லாம் ஈடுபடுறாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்களே. எப்படி 2014 வந்து ஒரு தலைவா படத்துக்கு வந்து எப்படி அம்மையார் ஜெயலலிதாவை காத்து கடந்து பார்த்தாரோ, அதே போல் திருப்பி மோடி வந்ததுக்கப்புறம் மோடியை போய் சந்திச்சாரோ, அது மாதிரி ஒரு சினாரியோ இப்போ மீண்டும் நடக்கலாம் ஜனநாயகனுக்கு. அது கூட்டணிக்கு வான்லாம் கிடையாது. இப்போ வந்து பார்லிமெண்ட்ல வந்து மாண்புமிகு ராகுல் காந்தி பேசின பேச்சு, யூ நெவர் என்டர் டு தமிழ்நாடு, நீ ஒருபோதும் நுழைய முடியாது உன்னால் தமிழ்நாட்டில். அந்த திமுக இருக்குன்னு சொல்றாரு. பார்லிமெண்ட்ல கர்ஜிக்கிறாருங்க. இவ்வளவு பெரிய ஸ்டேட்ல, இவ்வளவு பெரிய கண்ட்ரில ஒரு ஸ்டேட் ஐடென்டிஃபை பண்ணி சொல்றாங்க. திமுகவை நம்ம லைக் பண்றோம்னா எல்லாம் சரின்னு லைக் பண்ணல. நிறைய பிரச்சனைகள் இருக்கு, எனக்கு நிறைய முரண்பாடுகள் இருக்கு. ஆனா கம்பேரிட்டிவ் பிஜேபிங்கிற ஒரு ஆன்டி சோசியல் எலமெண்ட்டை வந்து நான் விரும்பல. நீ கழுத்தை நெரிக்கிற ஏக்நாத் சிண்டேயை வச்சு உத்தவ் தாக்கரை தூக்கி போடுற, பால் தாக்கரோட முகங்க. ஆனா மருமகளை வச்சு வாழ்த்து சொல்ல வைக்கிறாங்க. சரி, இப்போ அஜித் பவாரை கூட்டணி சேர்த்தாங்களா? அவர் ரொம்ப யோக்கியரா? இடி கேஸ் இல்லையா? இடி வச்சு மிரட்டுற, கேஸ் போடுற. உன் ஆஃபீஸ்லேயே தான் லஞ்சம் ஒழிப்புத்துறை பூந்துச்சு, பணத்தை வாங்கியிருக்கா, லஞ்சம் வாங்கியிருக்கா. இவனு தேவ தூதர்கள் இல்லை. இன்னைக்கு வரைக்கும் சொல்றேன், பாஜக அந்த புறக்காவாசலால போடுறதுக்கான வழிகளை மேற்கொள்கிறார்கள். இலக்கட்சி இருக்குல்ல, எதுக்காண்டி போயிருக்கு கூட்டணிக்கு சொல்லுங்க? என்ன கொள்கையில முரண்பாடு ஏற்பட்டிருக்கு உங்களுக்கு பிஜேபிக்கு சொல்லுங்க. இல்ல பரஸ்பர தேவை, தேர்தல் சமயத்துல ஒரு கூட்டணி அமைத்தால் தான் வந்து ஆட்சி அமைக்க வேண்டும் என்ற ஒரு, ஏன்னா ஆல்டர்னேட்டிவ் சக்தியா இருக்கக்கூடியது ஏடிஎம்கே தான். அப்போ ஒரு ஆல்டர்னேட்டிவ் இருக்கக்கூடிய எல்லா கட்சியிலும் ஒன்றிணைக்கணும். அதனுடைய எதுக்கு வந்தீங்க? பிஜேபியோட தான் இருந்தீங்க. ஜெயலலிதா அண்ணாமலை மலை டீம் வந்து ஊழல் தலைவின்னு பேசினாங்கல்ல. சரி, ஜெயலலிதா ஊழல் தலைவி தான், உண்மைதான். ஜெயில் கன்விக்ஷன் தான் அவங்க. சரி, ஆமா. அண்ணா என்ன பண்ணாரு? அண்ணாவே எதுக்கு பேசுறீங்க? அண்ணாவே மலை பேசினாரு அண்ணாமலை. சரி, இந்த அண்ணாமலை அந்த அண்ணாவை பத்தி பேசுறது எந்த தகுதியும் கிடையாது. நீ படிச்சீங்கன்னா நீ நாளைக்கு நீங்களும் ஐபிஎஸ் தான். படிக்கணும், வேற என்ன செய்யணும்? உட்காந்து படிக்கணும். அவர் ஒரு 500 கோடி ரூபாய்க்கு பிளாட் வைக்கிறாரு பெங்களூர்ல, தெரியுமா உங்களுக்கு? செய்தி ஊடகங்கள்ல வருது, அப்பார்ட்மெண்ட் வைக்கிறாருன்னு சொல்லி. அவர் தான் ஏழை, ஆட்டுக்குட்டி மேய்க்கிறாருன்னு கதை விட்டு உட்காந்துருக்காரு. அதனால அவங்கள பொறுத்தவரையும் எப்படியோ தமிழ்நாட்டில் வேறு ஒன்றணும். அதுக்கு அதிமுகங்கிற கைப்பாவையை கையில் எடுத்துக்கிட்டாங்க. ஏடிஎம்கேக்கு ஒரு வழி இல்லை, வேற சோர்ஸும் இல்லை, சுத்தமாக லாக்கு. ஏங்க கட்சியில் 50 வருஷம் இருந்தவர் போய் தாவக்காய் விளைக்கிறாருங்க. அவர் விஜய் சொன்னது தான் சரியா இருக்கு போல இருக்கு.
எங்களுக்கு திமுகவுக்கு தான் போட்டி. நடுவில் இவங்கெல்லாம் மனுஷனா கூட மதியில் இருந்தாலும் ஏடிஎம்கே இருக்கு, 36 லட்சம் வாக்கு சீமான் இருக்கு, இந்த அல்லு செல்லு வாக்கு பூரா அங்கே போயிட்டு டோட்டலா விஜய்க்கு போயிடுச்சுன்றீங்க. போயிடுச்சு. எந்த தேர்தல் சார் நிரூபிச்சாரு? இந்த 2026 நிரூபிப்பார். என்னை விட்டா தாவேக்கோட ஸ்போக்ஸ் பர்சனாவே பேச வைப்பார் போல இருக்கு. எலெக்ஷனோட ஸ்ட்ராட்டஜி வேணா பாருங்க. ஓட்டு கணிசமா வாங்குவாருங்க அவரு. டிஎம்கே ஓட்ட வாங்க மாட்டாரு. ஏடிஎம்கே ஓட்டுல வெறுப்பு வர அங்க பாருங்க. பாமக பெரிய மோதல், அப்பாரு பிள்ளையும் அடிச்சு நவத்திக்கிறாங்க. அங்க ஒரு ஓட்டு பெரிய ஒரு டிஸ்டர்ப் ஆகுங்க. என்னடா இவங்கிறான் அவங்கிறான், நம்ம பேசாம போற, நான் இந்த பக்கத்தா போறேன்டா அப்படின்னு போயிடுவாங்க. அது ஒரு ஃப்ளோட்டிங் ஓட்டர்ஸ் இருப்பாங்க. அவங்க யாருக்கு வேணுமோ போடுவாங்க. கட்சி சித்தாந்தத்தால் உந்தப்பட்டவன் மட்டும்தான் அந்தந்த கட்சிக்கு போடுவான். எம்ஜிஆரை நேசிச்சவன் தான் அண்ணாதிமுக ஓட்டு போட்டான், போடுவாங்க. எடப்பாடியை நேசிச்சு யாரும் போட மாட்டாங்க. கலைஞர் கருணாநிதி நேசிச்சு முக ஸ்டாலின் நேசிச்சு ஓட்டு போடுவாங்க. அவ்வளவுதான். அறிஞர் அண்ணாவை நேசிச்சு ஓட்டு போடுவாங்க. அவ்வளோ, தட்ஸ் இட். அதுக்கு மேலே நீங்கள் பெரிய பிரின்சிபல்ஸ்லாம் எதிர்பார்க்க முடியாது. விஜய்க்குள்ள அந்த ஃப்ளோட்டர்ஸ்லாம் அங்கே போய் ஓட்டு போடுவாங்க. நீங்கள் டிஎம்கேகாரங்கள்ட்ட போய் எந்த ஓட்டை அவங்க ஓட்டை நீங்கள் கலைக்கவே முடியாது. நீ என்னதான் இஸ்லாமியர்களான்னு ட்ராமா கட்டி ஆடுவாங்க எல்லாரும். எலெக்ஷன் வந்துருச்சு இல்லை, எல்லாம் தொப்பி வச்சுட்டு தொழுவ போனாலும் போவாங்க, வெள்ளிக்கிழமை வேண்டாம். ஆனால் டிஎம்கே அது அப்படி இருக்குல்ல. டிஎம்கே நம்புவாங்க இஸ்லாமியர். எப்பயுமே நமக்கு இவங்க தான் ஓகே, அவங்கெல்லாம் நம்மளை கவுத்துருவாங்க எங்கே கொண்டு போகணும் அப்படின்னு. அதான் உண்மையும் கூட. இதை போயிட்டார பிஜேபிக்கு எடப்பாடி நம்பி இருந்த இஸ்லாமியர்கள் என்ன ஆகும்? எப்படி ஏடிஎம்கே போட்டு இருக்க இஸ்லாமியர்கள் எப்படி ஓட்டு போடுவாங்க? ஓட்டு போட மாட்டாங்க. இந்த ஆரம்பிச்சிட்டாங்கல்ல திருப்பரங்குன்றத்தில் ஒன்றுமே இல்லாத பிரச்சனையை ஊதி 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 பெருசாக்கி 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 இன்னைக்கு ஒரு பெரிய கான்ட்ரவர்சியல் ஆகி போச்சு மதுரை திருப்பரங்குன்றம். அவங்க மறுபடியும் வடநாட்டில் ஒரு பாபர் மசூதியுமே இதை ட்ரை பண்ணுறாங்க. கோயிலே இடிப்பாங்க. டைரக்டர் மணிவண்ணன் சொல்லுவாரு, சாமி இல்லைன்னு சொன்ன கட்சிக்காரன் அவனும் கோயில் அடிக்கலடா, சாமி இருக்குன்னு சொல்ற கட்சிக்காரன் தான் கோயில் அடிச்சான்னு சொன்னார். எந்த திராவிட கழக கோயில் அடிச்சாங்க? பெரியார் எங்க போய் கோயில் அடிச்சாரு? கோயிலுக்குள்ள வான்னு தான் கூப்பிட்டாரு. உள்ளவா கோயில் பிரவேசம் தான் செய்யணும்னு நினைச்சாரு. அதேதான் திமுக தான் 1000 கோயில் குடமுழுக்கு செஞ்சிருக்காங்க அமைச்சர் சேகர் பாபு தலைமையில. கோயில்ல எகெயின்ஸ்டா திருப்பி வைக்கிறாங்க. ஏதாவது போட்டு தான் வச்சிருக்கோம். பிள்ளையார் சிலையை போட்டு உடைச்சார்ல பெரியார். போராட்ட வடிவங்க, போராட்ட வடிவம். பிள்ளையார் அண்ணா, நீங்க அண்ணாவுடைய ஃபாலோவர்ஸ் தானே. நாங்க பிள்ளையார் சிலையும் உடைக்க மாட்டோம், தேங்காவும் உடைக்க மாட்டோம். நாங்க அதுக்கு எதிரானவங்களும் கிடையாது அப்படின்ற மாதிரி தானே. நீங்க அண்ணாவோட ஃபாலோ, அண்ணாயிசம் தானே. பெரியாரோட கொள்கை 100ஐயும் ஓட்டுவோம். இப்ப 100க்கு 100 ஏத்துப்பீங்களா? அது அவரே சொல்லியிருக்காரு. உன் புத்திக்கு ஏத்துனா ஏத்துக்கடா, விட்டுறான்னு சொல்றாரு. நீ பெரியாரை கொண்டா இழுத்த வச்சு புழக்கிறாங்க. உனக்கு பேசும் அதிகாரத்தையும் பெரியார் தான் வாங்கி கொடுத்தாரு. நீ திட்டு இல்ல வாயில வந்தபடி. அது உங்க முஸ்லீம் பாப்பா ஒன்று மேடையில் ஏறி பொலன்னு புழக்குத, கர்ஜிக்குது. அவங்க சேனல்ல அவங்க ஃபேவரிசமான சேனல்ல ஒரு கேள்வி கேட்டாங்க, வாய முடிச்சு பதில் இல்லை. அங்க ஐயா மாவீரன் பழனிபாவோட இருக்காரு. எவன் ஒருத்தன் அம்பேத்கரையும் பெரியாரையும் எதுக்குறான்னு அவன் பின்னாடி போவாதரா, அவன் ஆபத்தானவன்னாரு. இந்த பாப்பாட்ட சொன்னோன்னு இந்த பாப்பாவுக்கு பதிலே சொல்ல தெரியல. கலைஞர் கருணாநிதியை சொல்லியிருக்காருன்னு முத கேள்விக்கு பதில் சொல்லு. கலைஞரை திட்டினது அரசியல். ஆனா பெரியார் அம்பேத்கர் அரசியல் கிடையாது. அவங்க நம்மளுடைய ஒரு ஐக்கான். இந்த நம்ம கேமரா முடி பேசும் அதிகாரத்தை வழங்கியவர்கள். அம்பேத்கர்லாம் ஏதுங்க நாடு? இந்தியாவுக்கு ஒரு கண்ட்ரி இருந்திருக்கும். காட்டு மிராட்டிகளா இருந்திருப்போம். நம்மெல்லாம் ஒருத்தர் கொண்டு கூச்சிருப்போம். அம்பேத்கர் தான் சட்டத்திட்டங்களை வகுத்து கொடுத்தார். வெள்ளக்காரன் அம்பேத்கரோட கல்வியை கண்டு தான் மிரண்டார். வேற எதுக்கும் அவன் பயப்படவே இல்லை. போட்டு சுட்டு போட்ட ஒரு மனுஷன் அம்பேத்கர். அவரை எதிர்த்து பேசுறாங்க அரசியல். சார், இப்போ இந்த ஜனநாயக முட்டுக்கட்டைக்கு காங்கிரஸ் கட்சியில இருந்து தொடர்ந்து ஆதரவு குரல்கள் வந்து கொண்டிருக்கிறது. தொடர்ந்து மாணிக்கம் தாக்கூர் போன்றவர்கள், நம்மையார் ஜோதிமணி போன்றவர்கள், பிரவீன் சக்கரவர்த்தி, இவங்கெல்லாம் கான்ட்ரவர்ஷியலான ஸ்டேட்மெண்ட்ஸ் அவ்வப்போது விடுறாங்க. சரி, ஓகே, இவங்க ஏதோ காங்கிரஸ் தலைமைக்கு முரணான பல கருத்துக்களை விடுறாங்கன்னு நம்ம எடுத்துக்கலாம். இப்போ கூடுதலாக நம்ம இன்னொன்று முக்கியமான விஷயம் பார்க்க வேண்டியது அந்த 5 குழு அமைத்திருந்தாங்க கூட்டணி பேச்சுவார்த்தைக்கு காங்கிரஸ் கட்சியில. அந்த குழுவினோட தலைவர் சோடங்கர் அவர்களும் இன்னைக்கு விஜய்க்கு குரல் கொடுத்துருக்கதை நம்மளால பார்க்க முடியுது. இது எப்படி பாக்குறது? இதுல நிச்சயமா காங்கிரஸ் தமிழக வெற்றி கழகத்தோடு ஒரு நல்லிணக்கத்தோடு ஒரு ஆல்டர்னேட்டிவா வச்சுப்போம் அப்படின்ற ஒரு மனநிலையோட இருக்காங்களா? காங்கிரஸ் தலைவர் யார்? தமிழ்நாட்டில் செல்வ பிறந்தது தானே. அவர் என்ன சொல்றாரு அதான் காங்கிரஸ். இல்ல சார், அவரே சொல்லியிருக்காரு. யாரு? 5 குழுனோட தலைவர். 5 குழுனா ஒன்றும் இல்லை. அது ஏற்கனவே வேந்த டிவில பத்தி பேசணும். சோடங்கருக்கெல்லாம் ரோலே கிடையாது. அவர் ஒரு சும்மா ஒரு சார். நான் கடந்த வாரம் செல்வ பிறந்தகை அவரிடம் பேட்டி கண்டேன். சீட்டு வேணும். அவர் என்ன சொல்றாருன்னா, ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு எங்களுடைய குழுவினுடைய தலைவர் சோடங்கர் அவர்கள் கூறிவிட்டார். அந்த கருத்து தான் எங்களுடைய தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியோட கருத்துன்னு சொல்லி என்கிட்டயே பேட்டி கொடுத்தாரு திரு செல்வ பிறந்தகை அவர். ஆனா அது கொடுத்துருக்கலாம். அப்ப அவர் அந்த கருத்தை தானே ஆமோதிக்கிறாரு. என்ன குழு தலைமை என்ன கூறுகிறதோ அதேதான் மாநில தலைவரும் வழிமொழிகிறாரு. பாருங்க,
திமுக தலைமையிலான கூட்டணி தமிழ்நாட்டில் ம். இருக்கிறவங்க இருப்பாங்க. இல்லாதவங்களுக்கு ஒன்றும் பண்ண முடியாது. இழுத்து வச்செல்லாம் இங்கே அரசியல் பண்ண முடியாது. இப்போ காங்கிரஸ் வேணான்றீங்க? வேணாம்னு சொல்ல. அது எப்படி நானா கூட்டணி முடிவு பண்ணுறேன்? நான் அறிவாலயமா? நான் இல்லை, அது அறிவாலயத்தில் எடுக்க வேண்டிய முடிவு. சரி. சும்மா தேர்தல் வரக்குள்ளே எல்லாரும் ஆளாளுக்குன்னு சொல்லுவாங்க. ஏதோ தன்னுடைய இருப்பை காமிக்கணும், கொஞ்சம் கூடுதல் சீட்டு வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக தொடர்ந்து பேசுவோம். நன்றி சார்.